எல்லாரும் கைகளை தூக்க ஒரு நிமிஷம். நம்முடைய சவுந்தரபாணி அண்ணாச்சி அவர்கள் ஜெபமனு எளியவர்களுக்கு இன்றைய வரையும் நார்த்து சென்னையில் இருக்கிற எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு எத்தனோ சபைகளை மறைமுகமாக கட்டி கொண்டிருக்கிறார். நேர தாமதம் வந்ததினால் ஒரு சிறிய ஜபத்தை அண்ணன் ஏழை மக்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும்படி கைகளை தட்டி அவரை வரவேற்போம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பன, உண்மையாகவே இந்த நல்ல வேளையில் ஐயாவை பற்றி அழகாக சொன்னாங்க. நம்மோடு அன்பு சகோதரர் பால் தினகரன் மற்றும் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் வந்திருக்காங்க. இந்த நாளில் உங்களோடு சில இப்படிப்பட்ட வாய்ப்பை கிடைத்தமைக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு நடந்த சம்பவம், கங்கை நதியில் வாரணாசி பகுதி 4 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு கங்கை நதி. ஒரு ஏழை தாய் அந்த நதியை பார்த்து அழுது கொண்டிருக்காங்க. கண்ணீரோடு தலையை கீழே போட்டு கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் பிணங்கள் போய்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் பிணங்கள் எரிந்து கொண்டிருக்கு, இன்னொரு பக்கம் புனித ஸ்நானம் செய்து கொண்டிருக்காங்க. அந்த அம்மா நதியை பார்த்து அழுது கொண்டே இருக்கிறார். அப்பொழுது ஒரு சகோதரர் அந்த அம்மாட்ட வந்து ஏம்மா அழுகிறீங்கன்னு கேட்குறாரு. பல நிமிடங்கள் 10-15 நிமிடங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். திரும்ப சொல்கிறார், அழாதீங்கம்மா, உங்களுக்கு அமைதியை கொடுப்பதற்காக இயேசுன்னு ஒரு இரட்சகர் வந்திருக்கிறார். வாழ்க்கையில் அமைதியை கொடுப்பதற்காக இயேசுன்னு ஒரு இரட்சகர் வந்திருக்கிறார், அழாதே என்று சொன்னாராம். திரும்ப திரும்ப சொல்கிறப்ப அந்த அம்மா சொன்னாங்களாம், ஒரு 5-10 நிமிடங்களுக்கு முன்னால் வந்து நீ எனக்கு இந்த அமைதியை சொல்லியிருக்கலாமே. இப்போ தானே என்னுடைய குழந்தை 2 வயது பெண் குழந்தையை இந்த தண்ணியில் போட்டு அதோ அந்த குழந்தை தண்ணியில் இறந்து போய் கொண்டிருக்கு பாருங்கன்னாராம். ஒரு வேளை இன்றைக்கி இந்தியாவில் எத்தனையோ கோடி மக்களுக்கு இயேசுங்கிற ஒரு நபர் தெரியாது. நம்முடைய சத்தியமூர்த்தி நகர், மங்களபுரம் மற்றும் சென்னையில் உள்ள அநேக பின்தங்கின பகுதிகளில் மனிதன் நடக்க முடியாத இடத்தில் இன்றைக்கி திருமண இடங்களெல்லாம் திருச்சபைகள், எல்லா மேல் வீட்டறைகளும் திருச்சபைகள். சென்னையில் பாஸ்டர்ஸுடைய எண்ணிக்கை அதிகம். இதை ஒன்றிணைப்பது பெரிய காரியம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை எத்தனை இன்மையின் வார்த்தையின்படி இந்த ஒன்றிணைத்து இவ்வளவு பெரிய போதர்களை இணைத்திருக்கிற நாம் இந்த மாநாட்டில் நாம் எடுக்க வேண்டிய முடிவு என்னென்னா, தூரமான நம்முடைய இந்தியாவில் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஹரியானா, சத்தீஸ்கர், ஒரிசா போன்ற மாநிலங்களில் இன்னும் கிறிஸ்துவை அறியாத மக்கள் எவ்வளோ இருக்காங்க. அந்த மக்களுக்கு இந்த AIICC மூலமாக இந்த வருஷத்தில் நாம் ஒரு சுவிசேஷ பணியை ஆரம்பித்து இந்த சுவிசேஷ பணியை எத்தனை மிஷினரிகளை அனுப்ப போகிறோங்கிறது தான் முக்கியம். அப்படிப்பட்ட அமைப்புக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ஒத்துழைக்கிறப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த கூட்டமைப்போடு நாம் அந்த சிந்தனையோடு நாம் ஜெபத்தில் ஈடுபடுவோம். எங்கள் அன்பின் தகப்பனே, மீண்டுமாய் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். IMSங்கிற ஒரு பணித்தை 20 மிஷனரிகளோடு ஆரம்பித்த VS அசரியா NMSங்கிற ஒரு பணியை 17 பேராயர்களை கொண்டு ஆரம்பித்தாங்கப்பா. இன்றைக்கி உலக அளவில் பெரிய ஒரு மிஷன் ஸ்தாபனமாக இருக்குதுப்பா. அதே மாதிரி நாங்கள் AACங்கிற ஒரு நிறுவனத்தின் மூலம் ஒரு மிஷன் பணியை ஆரம்பிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்களுக்கு ஒவ்வொரு திருச்சபையிலும் ஒவ்வொரு ஊழியர்னா 2000 ஊழியர்கள் இருக்காங்கப்பா. 2000 மிஷனரிகள் இந்தியாவுக்குள்ளே போயிடுவாங்கப்பா. ஒரு விசை கூட ஆசீர்வதிங்க. நீங்கள் புறப்பட்டு போங்கள். சகல ஜாதியும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் ஞானஸ்தானம் கொடுங்கள். உலகத்தின் முடிவு புரிய நான் உங்களோடு இருக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தையின்படி தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட எண்ணத்தை தாங்க. இந்தியா சந்திக்கப்பட வேண்டும். நாங்கள் ஜெபித்த பிறகுமாய் தமிழகத்தில் ஒரு நல்ல அரசு அமைந்தது தகப்பனே. இதே ஜெபம் இந்தியா முழுவதும் ஏறெடுக்க கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு வரட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென்.